அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காமல் அதிக துரோகம் செய்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று காட்டமாக பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், உச்சநீதிமன்றமே கூறிய பிறகும் கூட இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று அடம்பிடிப்பதாக கொந்தளித்தார். இந்த தியாகிகளுக்கு இன்னைக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க, கட்டுங்க. ஆனா அந்த தியாகிகள் குடும்பம் என்ன சொல்றாங்க, எங்க தாத்தா எதுக்கு, அந்த பையன் பேரங்கிட்ட இப்ப கேட்டா, என் தாத்தா எதுக்கு உயிரை கொடுத்தாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வன்னியர் மக்கள்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த நோக்கம் தான் ஐயாவுக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டார் முதலமைச்சர் அவர்கள். நான் மணிமண்டபம் கட்டுவேன், ஆனா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன். இது ஒரு அடையாளம். மணிமண்டபம் கட்டுங்க, ஆனா அது போதாது, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, எல்லா அதிகாரம் உங்களுக்கு தான், கையெழுத்து போட்டா போதும். இதை கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர். ஆனா நான் சொல்றேன், தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த, இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்வார்கள். இது நான் சொன்னது சாதாரண வார்த்தை கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் கூட ஐயாவுக்கு நேரம் கொடுக்கல, ஆனா அது அவருக்கு தெரியாது. அதன் பிறகு எப்படியோ ஐயா அவருக்கு சந்தித்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஐயா கிட்ட, ஐயா வந்து எம்ஜிஆர் கிட்ட பார்த்து பேசி, இந்த மாதிரி இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கு, இவ்வளோ வரலாறு எல்லாம் ஐயா பேசின பிறகு, ஐயோ எனக்கு தெரியாம போச்சுங்க டாக்டர், இப்படி இருக்குதா, இவ்வளவு மோசமா இருக்கா, யாருமே சொல்லல என்கிட்ட. அங்க 2 அமைச்சர்கள் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க, அவங்கள பிடிச்சி திட்டுன்னு திட்டி விட்டார். பேரை சொல்ல விரும்பல நான். அந்த 2 அமைச்சர்கள் திட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு, இவ்வளவு காலமா எனக்கு ஏன் தெரியாம போச்சு. பிறகு ஐயா கிட்ட எம்ஜிஆர் சொன்னார், கடைசி காலத்துல சொன்னாரு, நிச்சயமா நான் செய்யறேன் அப்படி சொல்லிட்டு, அதன் பிறகு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு தயார் பண்ணி வச்சாங்க மசோதாவை. அதன் பிறகு பார்த்தா அடுத்த மாதம் எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு போனாரு. அதன் பிறகு கலைஞர் வந்தாரு. கலைஞர் கூட 20 விழுக்காடு எம்பிசின்னு கொடுத்தார். அதுல எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார். அவர் சமுதாயம் உள்ள சேர்த்து கொடுத்துட்டார், 107 சமுதாயத்தை கொடுத்துட்டார். அவரு கூட ஏதோ பண்ணிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு பிறகு வந்தாங்க. அந்த அம்மையார் நல்லதும் செய்யல, கெட்டதும் செய்யல. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. அதான் 10.5 விழுக்காடு சட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல. சரியான முறையில வாதம் நடக்கல, நீதிமன்றத்தில் ஏதோ போட்டுக்கிட்டு பண்ணி, பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. என்னன்னா, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுங்க, கொடுக்கலாம் என்று யார் சொன்ன? உச்ச நீதிமன்றம். அதுக்கு மேல எந்த அப்பீலும் கிடையாது. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், நியாயப்படுத்தி கொடுங்க, தரவுகள் சேகரிச்சு நியாயப்படுத்தி கொடுங்க, அவ்வளவுதான். இப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லி 3 வருஷம் ஆகுது. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஆனா அதுல முதல் வருஷம் நானும் ஐயாவும் ஸ்டாலின் அவர்களை, முதலமைச்சர் அவர்களை, ஐயா அவர்கள் 3 முறை தனியா போய் சந்திச்சார். நான் சந்திச்சேன். நம்முடைய ஜி.கே. மணி அவர்கள் எல்லாம் சந்திச்சாங்க. குழுவெல்லாம் போய் எத்தனையோ முறை சந்திச்சு, ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமா நான் செய்யறேன்னு சொல்லியே நம்பிக்கை ஊட்டினார். ஐயாவுக்கும் எங்களுக்கும் நம்பிக்கை ஊட்டினார். நிச்சயமா செய்யறேன். ஒரு முறை என்னன்னு சொன்னாரு, ஏன் அசம்பிளியில ஸ்பெஷல் செஷன் வச்சுக்கிட்டு நான் கொடுக்கிறேன், அந்த அளவுக்கு சொன்னார். சரி, எங்களுக்கும் கொடுப்பாரு நம்பிக்கை. அப்புறம் பார்த்தா 2 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தா அது பண்ண முடியாதுங்க, அது செய்ய முடியாதுங்க, அது மத்திய அரசு செய்யணுங்க. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.